நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் வெட்டி காய்ஸ். இன்னைக்கு என்னடா மறுபடியும் மிக்ஸி ஜாரை காட்டுறேன்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு ரெசிபி பண்ணுறோம். எந்த மாதிரி ரெசிபின்னா, காய்கறியே இல்லாத ஒரு குருமா. ஆச்சரியமாக தானே இருக்குது. வெயிட் அண்ட் சி. இந்த காய்கறி குருமா செய்கிறதுக்கு முதல்ல நம்ம இந்த மிக்சியில் தேங்காய், அதுவும் எப்படி ஸ்லைஸாக நறுக்கின பாக்ஸாக நறுக்கின இந்த தேங்காவை போட்டுருவோம். இதுக்கு பேர் தான் மேஜிக். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டால், குமின் சீட்ஸை போட போகிறோம். குமின் சீட் ரொம்ப கம்மியாக போடுங்க. தேவையான அளவு போடுங்க. கொஞ்சோண்டு பெப்பர். அடுத்து இஞ்சி பூண்டு தனியாக நீங்கள் போடலாம். பட் இந்த வெட்டிக்காய் ஸ்டைல்ன்றதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. 1 ஸ்பூன் போடுங்க. கொஞ்சோண்டு பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சோண்டு ஏலக்காய். இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சிடணும் தண்ணி ஊற்றி. இப்போ இந்த ரெசிபியோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் நீங்கள் சீரகம் போடலாம். பட் நான் சீரகம் போடலை, பிகாஸ் சீரகம் பிடிக்காது. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால், நறுக்குன வெங்காயத்தை போடணும். வெங்காயத்தை போட்டாச்சு. இது ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் நீங்கள் கிண்டணும். ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த சட்னியை மிக்ஸ் பண்ணிடலாம். சாரி, மறுபடியும் கலந்துட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். A few moments later. ஓகே, தண்ணி ஊற்றிட்டேன். இது இதில் நம்ம ஆட் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. வெறும் உப்பு அண்டு மசாலாஸ் லைக் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் அண்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கறி மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கேப்சிகம் கூட நம்ம ஆட் பண்ணலாம். கேப்சிகம் கூட நல்லது, ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட் இருக்கும். பட் இதில் வெங்காயம் தவிர்த்து வேறு எந்த வெஜிடபிள்ஸும் நான் யூஸ் பண்ணல. தான் இந்த சவால் எடுத்துருக்கேன். மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா. இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த இந்த வெஜிடபிள் போடாத இந்த குருமா ரெடி ஆயிடுச்சு. என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வெட்டி காய்ஸ். டாடா காய்ஸ்.